அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். கடைசியாக சொர்க்கத்தில் அல்லாவை சொர்க்கவாசிகள் பார்ப்பது சம்பந்தமாகவும் அல்லாவுடைய இருப்பிடம் எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ் தாலாவுக்கு உறுப்புகள் கிடையாது என்பதை சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்து இப்பொழுது மொத்த கொள்கைகளிலிருந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் 46வது கொள்கை. இதனுடைய நோக்கம் மேராஜுடைய பயணம் சம்பந்தமாக வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்னும் ஆகாய பயணம் சென்றது உண்மை. நபி அவர்கள் இரவில் தான் அழைத்து செல்லப்பட்டது. அவர்களது உடலுடன் விழித்த நிலையில் வானத்திற்கு அவர்கள் ஏற்றப்பட்டார்கள். பிறகு அங்கிருந்து அல்லாஹ் நாடிய அளவு வரை அழைத்து செல்லப்பட்டார்கள். அல்லாஹ் தான் நாடியதை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தினான். அவன் அவர்களுக்கு பல செய்திகளை வஹி மூலமாக அறிவித்தான். பாருங்க, மேராஜுடைய பயணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்த சமயத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு பயணமாகும். இது மக்கா வாழ்க்கையுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக நுபுவத் கிடைத்ததிலிருந்து 13வது வருஷம் ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றிருக்கிறது. மேராஜுடைய பயணம் என்பது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து தொடங்கி மஸ்ஜிதுல் அக்ஸா சென்றார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்து சென்றார்கள். அங்கு நபிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். பிறகு பைத்துல் முகத்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக முதலாவது வானத்தினுடைய கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதரின் தந்தை ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியை சலாம் சொல்லி வரவேற்றார்கள். பிறகு ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காண்பித்தான். அவ்வாறு கெட்டவருடைய உயிர்களை இடது புறத்தில் அல்லாஹு தஆலா காண்பித்தான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது வானத்துக்கு போனாங்க. அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தாங்க. அதற்கு பிறகு 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தாங்க. பிறகு 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தாங்க. இப்படி எல்லா வானத்தை சந்திக்கும் பொழுதும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சலாம் சொன்னாங்க. அந்த நபிமார்கள் எல்லாரும் நபிக்கு பதில் சலாம் சொன்னாங்க. இந்த புராக்ங்கிற வாகனத்தை பற்றி வந்திருக்கிறது. அது குதிரையை விட சிறியதாகவும் கோவேரி கழுதையை விட பெரியதாகவும் இருக்குது என்று வந்திருக்கிறது. பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடந்து சென்றார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி சந்திக்கக்கூடிய சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி கிட்ட அழுதார்கள். இப்போ நபி கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் சோனம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சோனம் செல்பவர்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுததாக வந்துள்ளது. அடுத்து 7வது வானத்துக்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறி பதில் கலாம் பெற்றார்கள். இப்போ இந்த 7 வானத்துக்கு போன சமயத்திலையும் இந்த எல்லா நபிமார்களும் நபி சந்தித்த எல்லா நபிமார்களும் நபியுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இலந்தை மரம் ஒன்று இருக்கிறது. அந்த இருக்கும் இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தார்கள். அந்த சித்ரத்துல் முன்தஹாங்கிற அந்த மரத்தை பற்றி ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அது ஹஜர் நாட்டு பானைகளை போன்று, அதன் இலைகள் யானைகளின் காதுகளை போன்று இருந்தது. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன்
அது மாற்றமடைந்தது. அல்லாவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வர்ணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மாமூருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் பல சொர்க்கத்துடைய காட்சிகளை கண்டார்கள். பிறகு அங்கிருந்து நரகத்தை சென்று பார்த்தார்கள். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பிறகு வரக்கூடிய சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தாங்க. அப்புறம் அந்த தொழுகை கடமையான விஷயங்கள் எல்லாம் நபி பேசினார்கள். இது சம்பந்தமான உரையாடல்களில் நம்ம பல ஹதீஸ்களில் பயான்களில் கேட்டிருப்போம். இப்போ இந்த மேராஜுடைய பயணத்தை இப்போ நம்ம சுருக்கமாக சொன்னோம். இதில் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் ஒரு 3 விஷயங்களை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். ஒன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜ் பயணம் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசா அற்புதங்களில் ஒன்றாவது. 2வது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் இந்த வானுலக பயணத்தை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வானுலக பயணத்தை மறுக்கக்கூடியவர் காஃபிர் ஆகிவிடுவார். 3வது, இந்நிகழ்வை சந்தேகிக்கக்கூடியவர்கள் அல்லது இதற்கு மாற்று கருத்துக்களை கூறக்கூடியவர்கள் வழிகட்டவர்கள் ஆவார்கள். ஏனெனில் அல்லாஹ் இந்நிகழ்வை பற்றி குரானின் அத்தியாயம் இஸ்ராயிலிலும் அத்தியாயம் நஜ்மிலும் கூறியுள்ளான். எனவே இந்நிகழ்வில் சந்தேகம் கொள்வது குரானுடைய நிகழ்வில் சந்தேகம் கொள்வதை போன்றதாகும். இப்போ இந்த மேராஜுடைய பயணத்துக்கு இது கனவின் மூலமாக நடந்துச்சனோ அல்லது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே செல்லவில்லை என்றோ யாராவது சொன்னார் என்று சொன்னால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். அடுத்ததாக 47வது கொள்கை, மறுமையில் நபி அவர்கள் தன் உம்மத்திற்கு உதவுவதற்காக அல்லாஹ்வால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நீர் தடாகம் உண்மையானது. பாருங்க, இந்த ஹதீஸ்கள்லையும் சரி குரானுடைய ஆயத்திலையும் ஒரு நீர் தடாகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறான். மறுமையில் கடுமையான வெப்பத்தினால் மக்கள் கடும் தாகத்தில் இருப்பாங்க. அந்நேரத்தில் அல்லாஹ் தன் இறுதி நபிக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை வழங்குவான். எவர்கள் இவ்வுலகில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுடைய இறுதி தூதரை பின்பற்றினார்களோ அவர்கள் மட்டும்தான் இத்தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்துவார்கள். இத்தடாகத்தை பற்றி குரான் மற்றும் ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா குரானில் சொல்கிறான், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களில் சொல்லியிருக்காங்க, கௌசர் என்ற நீர் தடாகம் இருக்கிறது, அதனுடைய நீர் பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட இனிப்பாக இருக்கும், கஸ்தூரியை விட மனமானதாக இருக்கும். அந்த தடாகத்தின் நீளம் 1 மாத நடைதூரமாக இருக்கும். அவ்வாறே அதன் அகலமும் 1 மாத நடைதூரமாக இருக்கும். அதன் கோப்பைகள் அழகாலும் எண்ணிக்கையாலும் வானில் மிளிரும் நட்சத்திரங்களுக்கு ஒப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தினரில் உள்ள மூமின்கள் அத்தடாகத்திலிருந்து நீர் அருந்துவார்கள். அந்த மதுரமான நீரை அருந்தியவருக்கு அதற்கு பிறகு எப்போதும் தாகம் என்பதே ஏற்படாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மேராஜுடைய பயணத்திலிருந்தும் நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நபியுடைய கையால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.